வாங்க என்ன பண்ணுறிய? அதே ட்ரெஸ்ஸு அதே நைட்டி அதே நேரம் அதே டைம். ஆனால் வீடியோ மட்டும் 2-3 எடுத்து வச்சுக்கிடுவேன். எனக்கு எல்லோரும் கேட்டிருக்கிய, ஏக்கா உங்களுக்கு எப்படி டயம் இருக்குது? வீடியோவும் போடுறீங்க, கடையும் போய் பார்க்குறீங்க, சமையலும் பண்ணிக்கிறீங்க, பிள்ளைகளையும் பார்த்துக்கிறீங்க, ஆஹா ஊர் தேசத்துக்கும் போய் வரீங்க, விசேஷங்களுக்கும் போய் இதெல்லாம் எப்படி நடக்குது? எப்படி உங்களுக்கு டயம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டு தேன். மனுஷன் நம்ம யோசிக்கிற யோசனையில் தான் இருக்குது. உன்னை முடியும் உன்னை முடியாதுன்றது நம்ம நாள் நேரத்தை கணக்கிட்டுக்கிறதுல தான் இருக்குது. ஏற்றே இங்கே வருங்க, விடிய கருக்கத்தில் எந்திரிச்சதிங்க சமையலுக்கு அடுப்பை பற்ற வச்சு விட்டுவிட்டு நான் பாட்டு காய்கறியை நறுக்கிக்கிட்டு குந்துன்னு உட்கார மாட்டேன். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அப்படியே எண்ணெய் காயறதுக்குள்ளே வெங்காயத்தை நறுக்கி விடுவேன். அப்படியே கடுகை போட்டு வெங்காயத்தை அதை அள்ளி போட்டு அது வதங்குறதுக்குள்ளே தக்காளி நறுக்கி விடுவேன். அதை வதங்குறதுக்குள்ளே காயை நறுக்கி விடுவேன். அப்படியே அது வதங்குறதுக்குள்ளே அப்படியே காயை அள்ளி போட்டு காயை வதக்கிடுவேன். காய் வதங்குறதுக்குள்ளே புளியை கரைச்சி ஊற்றி மசாலையை கரைச்சி ஊற்றி குழம்பா கூட்டிடுவேன். என்னென்னு நான் சொல்கிறது, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு காய், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அப்படியே ரவுண்டு கட்டி நறுக்கி அப்படியே அழகாக கொண்டு போய் அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அப்படியே சமையல். அந்த வதங்கி நிற்கிற நேரம் வேஸ்ட்டு, என்ன அந்த நறுக்கிற நேரம் வேஸ்ட்டு. அதனால கடன்னு வேலை முடிஞ்சிடும். அடுப்பை பற்ற வச்சு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயறதுக்குள்ளே வெங்காயத்தை சட்டு நறுக்கிடலாம். என்ன அதுக்கு மேலே வேமா கஞ்சிட்டாலும் குறைச்சி வச்சுக்கிடலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே தக்காளி வெங்காயத்தை நறுக்கிடலாம். இப்படித்தான் நான் குழம்பு சூறாக்குறதுல வேகத்தில் அந்த வேலையை பார்ப்பேன். பொழுதுக்கு அடுப்படி நின்றுக்கிட்டு இப்படியே தொடச்சிக்கிட்டு வடைச்சிக்கிட்டு தெரிய மாட்டேன். ஒரு நேரத்துக்கு அடுப்படி எல்லா நேரமும் அடுப்படியை துடைக்கவே மாட்டேன். அடுப்படியில் குப்பையும் சீதேவி, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குப்பையும் சீதேவி எந்த நேரமும் வீட்டை தொடச்சிக்கிட்டே க்ளீன் பண்ணுறோம்ன்ற பேரில் க்ளீன் பண்ணிக்கிட்டே தெரியக்கூடாது. அதுக்குன்னு குப்பை கடா போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பிள்ளைய 3 பிள்ளை இருக்குது, துணிமணி இழுத்து பிடிச்சி இதுகளை அள்ளி போட்டு விளாண்டுச்சு அப்படியே கிடக்குது. அப்படியே தான் கிடப்பேன். நானும் போன நோட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னத்தை ஒரு அளவை சுத்தமாக வச்சுக்கிடுவேன். என்னத்தை வந்துட்டியா? ஸ்கூல் விட்டுருச்சா? ஐயோ நேற்று சனி ஞாயிறு வந்தால் தானே வாங்க போக முடியும். இன்னும் சனி ஞாயிறுல வாங்கி கொடுத்துறேன் கண்டிப்பாக. நேற்று தான் பேர் கிழிச்சு வாங்கி கொடுத்துறேன். என்னத்தை அப்படியே பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் பிள்ளைகளை பூரா புதிரிய பள்ளிக்கூடம் அனுப்பிடுறேன்னா அனுப்பி முடிச்ச உடனே 9 மணிக்கு இங்கேருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அம்மா எஸ்கேப் ஆயிரு, அப்பா புருஷ எஸ்கேப்பு, எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நான் மட்டும்தேன். அதுக்கப்புறம் வீடு வாசல் சல்லுன்னு அடித்து கூட்டிட்டு போர்வை தலைவடியெல்லாம் அடிச்சு வச்சுவிட்டு கிடக்கிற பாத்திரங்கத்திரம்லாம் காலையிலே விலைக்கு முடியும் பார்த்துங்க. அடுப்படியில் நீட் பண்ணிட்டு கொஞ்சம் சோத்தை போட்டு சாப்பிட்டுவிட்டு அப்படியே காத்தாடி போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு விட்டு தூங்கிடுவேன். என்ன 10 மணி கரெக்டாக 10 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் கிருன்னு தூங்கிடுவேன். தூங்குறவ 1 மணி 1:30 இல்லாட்டா 12 மணி. ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா 12 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். இல்லைன்னா 1:30 இந்த டயத்தில் எழுந்திரிச்சிருவேன். இந்த டயத்தில் எழுந்திரிச்சு மாவை பிணைஞ்சு சமசாவை தேய்ச்சி குருமாவை வச்சு அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு மாவு சமசாவுக்கு பிணைகிறது, வடைக்கு அரைக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 3 மணிக்கு பிள்ளைய கூப்பிட போகணும். குளிச்சுப்புட்டு 3 மணிக்கு பிள்ளைய கூப்பிட்றதுக்கு போயிடுவேன். கூப்பிட்டுட்டு கரெக்டாக 3-3:30 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன் பார்த்துக்கோங்க. 4 மணி சொல்லுங்களேன், 3:30க்கு வந்துடுவேன். அரை மணி நேரம் தான் இங்கேருந்து போக அங்கேருந்து வர 3:30-4 மணி ஆயிரும். இங்கே வந்துடுவேன். இங்கே வந்தவொடனே பிள்ளைக்கு எதையாச்சும் செஞ்சு சாப்பாடுகளை கொடுத்துப்புட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 5 மணியை போல் சர்மா வருவார். சர்மா வந்தவொடனே சர்மாட்ட பிள்ளைகளை விட்டுவிட்டு சமசா கடையை எடுத்துக்கிட்டு நேராக போயிடுவேன். இங்கே நான் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே போய் கடையை அங்கே போய் கடையை போட்டுக்கிட்டு அப்புறம் திரும்ப அம்மா அப்படியே வேலை விட்டு வருமா, நீ கட்டட வேலைக்கு போதா, அப்படியே வேலை விட்டு வந்து அங்கே என்னை மாற்ற வரும். மாற்றி விட்டுட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். இங்கே வீட்டுக்கு நான் சமையல் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிடுவேன். ஆத்தா வண்டியில் இருக்கிற சமையங்கள்லாம் அள்ளிக்கிட்டு சீமாப்பா அம்மா 6 மணி 6:30க்கெல்லாம் வேலை முடிச்சிடும். சீமாப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி 7 மணி ஆகும். அதனால அந்த டயத்துக்குள்ள போய் சீமாப்பா போய் பிக்கப் பண்ணி பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவார். பார்த்துங்க வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு லீவ் விட்டுருவேன். வெள்ளிக்கிழமை பார்த்துக்குங்க வெள்ளனையை ஆத்தா என்னை மாற்றி விட்டுரும். போய் சாமி கும்பிட போத்தே அப்படின்னு மாற்றி விட்டுரும். அதனால நான் வெள்ளனையை ஓடி வந்துடுவேன். இப்படியே தான் நம்ம நிலமை போய்கிட்டு இருக்கு. இதுதான் என்னோட கடை வேலையோட நிலமை. இதில் இடையில வீடியோ எடுக்கிறது, சனி ஞாயிறு லீவ் இருக்கா, அந்த லீவில் ஒரு 2-3 வீடியோவை எடுத்து வச்சுக்கிடுவேன். அப்படியே உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணிவிட்டு நான் பாடுக்கு திருத்துன்னு கடைக்கு ஓடி போயிடுவேன். போன சர்மா கையில் கொடுத்துட்டு பார்த்துக்கப்போ அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓடிடுவேன். இதுதான் என்னோட அன்றாட வாழ்க்கையோட நிலவரம். அப்படியே ஓடிட்டு பகலில் ஒரு நேரத்துக்கு பகலில் விசேஷம் வைக்கிறாங்க வருங்க. அப்படி விசேஷத்துக்கு அந்த 10 மணிக்கு தூங்குற பாருங்க, அந்த தூக்கத்தை நோகடிச்சு விட்டு
அந்த விசேஷ வீட்டுக்கு ஓடிடுவேன். விசேஷ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து 1 மணி 2 மணி அப்படி விசேஷம் முடிஞ்சு போயிடுதுல. அப்படி விசேஷத்தில் வந்து அப்படி துணிமையெல்லாம் அவுத்தங்கிட்டு போட்டுவிட்டு நான் நட்டெல்லாம் கலட்டிங்கிட்டு ஊருவேன் தெரிஞ்சுட்டு அப்படியே நைட்டுக்கு மாதிரி சமோசா பணிஞ்சு மறுபடியும் ஓடிடுவேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, லீவ் போட்டுக்குவேன். நம்ம வேலை தான், நம்ம ரொம்ப இது பண்ண தேவையில்லை. என்ன நம்மளுக்கு உடம்பு முடியலைன்னா லீவ் போட்டுக்கிறோம். இந்த பூ வேற பின்னாடி வா முன்னாடி அப்படியே லீவ் போட்டுக்குவேன். இதுதான் என்னோட அன்றாட வேலையோட இதுத்தேன். இப்படித்தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படித்தான் பொழைக்கணும். ஒரு பொம்பளையா பிறந்துக்கிற வாழ்க்கையில் நம்ம அடுக்கு தோற திண்டோம் உண்டோம் குளிச்சோம் முழுவதும் போன பார்த்தா டிவியை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வருமானத்தை பிறக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பம் நடத்துறது மாதிரி நடத்தி வாழுங்கத்தே. அப்படி வாழுங்கத்தே வேணும். இது பாதி பேருக்கு மேலே நம்மளை வந்து குறை சொல்றதுக்கே வாழுவாங்க. குறை சொல்றதுக்கு பார்த்து பயந்துக்கிட்டு ஆத்தாடி இதை பண்ண அப்படி ஆயிருமோ, இதை பண்ண அப்படி ஆயிருமோ, இதை பண்ண இப்படி ஆயிருமோன்னு பயந்தோம்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் வாழறதே முடியாது. நல்லவளாக இருந்தாலும் இங்கே ஒரு நல்ல ஒம்பளையாக இருக்கும், நல்ல குடும்பம் நடத்துகிற நல்ல ஒம்பளையாக இருக்கும். அவளை ஈஸியாக அடிப்போடித்தே அப்படி சொல்லி திட்டிடுவாங்க. ஆத்தாடி இந்த வார்த்தை கெட்டாலே நம்ம என்ன செய்யறது, நம்ம நல்ல ஒம்பளையேண்டு நெஞ்சில் ஈட்டியை குத்திக்கிட்டு சாக முடியுமா சொல்லுங்க? அவங்களுக்கு அறிவு தர நம்பிடுத்தேன் அப்படின்னு தான் கடந்து போகணுமே தவிர அந்த வார்த்தை சொல்லிவிட்டாக நம்ம உடனே மாண்டோம்னு மாட்டக்கூடாது. அப்படித்தேன் ஊர் சொந்தம் வந்தோம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நாளையும் வாயில் போட்டு நச்சுக்கிட்டு சின்ன சின்ன மெண்டுக்கிட்டு ஆத்தாடி அப்படி பேசுகிறா, அப்படி சிரிக்கிறா, கொனட்டிக்கிட்டு வெளியே போடுறா, சிரிச்சுக்கிட்டு பாட்டில் ஆடுறா அப்படின்னு என்னென்னத்தையும் சொல்லணும். நம்ம புருஷனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நல்ல ஒரு மனுஷியாக இருக்கோம்டா. நம்ம நல்லபடியாக எல்லாத்துலேயும் பேசுகிறதுக்கு திறமை இருக்குண்டா, பேசி நல்லபடியாக வாழலாம்த்தே. அதுதான் இதே என்னோடய அறிவுரை. எப்படி இருந்துச்சு அறிவுரை? இப்படித்தான் நாட்களாக கடத்தி கொண்டு வரேன். எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, எப்படிக்கா நீங்கள் வடக்கடையும் போட்டு குடும்பத்தையும் நடத்தி எப்படி இந்த வீடியோவிலையும் பேசி எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணி போகிறீங்க அப்படின்ட்டு. இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. இதில் நான் வந்து பார்த்துங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். 10 to 1:30 வரைக்கும் ரெஸ்ட்டு தூங்கிடுவேன். நாத்தனார் அம்மா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஐயோ இன்னும் கிருன்னு தூங்குவா அப்படின்னு ஒருத்த போனுங்கன்னு அடிக்க மாட்டாங்க. தலைவாடிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுவேன் கிருண்டு. 6 மணி அடித்தாலும் சரி, 6 மெசேஜ் போட்டாலும் சரி, எதையும் பார்க்க மாட்டேன்ல. 1:30லேருந்து டயம் சரியில்லாத இடம்ல அப்படி தூங்கிடுவேன். லீவ் ஓட்டா மட்டும் கொஞ்சம் நேரம் முடிச்சுக்கிட்டு ஏதாவது இதுகளில் பேசிக்கிட்டு அப்படியே கிடப்பேன். ஏப்பா திட்டாதப்பா, என்ன பெத்த ராணிய எதுக்கியா திட்டாதையா? அது எங்க வாழ்க்கை இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? நான் போறது முனியம்மா போறது நல்லபடியா போல தலைப்பு பிழைக்கணும்லத்தே. 4 பேரை போல இல்லைன்னா ஆடிட்டான்ருவாங்க. அதான் அவளுக்கு வேணும் அது அப்படின்வாங்க. ஆத்தாடி சொந்தங்களை நினச்சி பார்க்க முடியாதுத்தே. நீங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கிற மக்கா ஆச்சும் உழைக்கிற உழைப்பை பார்த்துக்கிட்டு முடியுமா? நல்லா இருக்கணுமுத்தே, நீ பேசுகிற பேச்சு நல்ல அறிவுரையாக பேச்சு நல்லா இருக்குத்தே அப்படி சொல்லிட்டு நல்லா பாராட்டி லைக்கு போடுறியத்தே. ரொம்ப நன்றி. அப்படியே முடியுமாவை தேர்த்தி விடுங்க எனத்தையும். இதே என்னால் வரும். நான் நடக்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட மனசில் இருக்கல கள்ளங்கோடம் இல்லாமல் எதுவும் வச்சுக்கிறாமல் நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்லுவேத்தேன். என்ன என் மூலையில் என்னது விடுதோ அதை உங்கள்கிட்ட வீடியோவை ஆன் பண்ணி இந்தாங்கத்தேன்னு பேசி இந்தாங்கத்தே அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓடுறேன். என்னத்தையே பார்த்து பண்ணி விடுங்க. கைப்பை அமுக்கி விட்டீங்கடா. கொஞ்சம் பேத்துக்கு போகுமா, இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு பார்த்தாங்க கொஞ்சம் நல்லது தானே. ஒரு மனுஷன் நல்லபடியாக பொழைச்சிக்கிறோங்கல்லத்தே. அதுக்குத்தே நீங்களும் சின்ன வேலைகளை வீட்டில் பள்ளிக்கூடத்து பிள்ளை அனுப்பி விட்டுருச்சுட்டா அப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை இருந்தால் பாருங்கத்தே. ஒரு பிபி ஒர்க்கிறது, ஒரு சாம்பிராணி பேக்கிங் பண்ணுறது, இதுன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு போய் பார்த்துக்கிட்டு அப்படிலாம் நினைக்காதே. சிறுக சேர்த்து வாழ்றதுதான் பெருக வாழ முடியும். சிறுகத்தையும் பெருக உடனே பெருகலாம் கிடைக்காது. எந்த ஒரு இதுவுமே பெரிய பிஸ்னஸ் பண்ணால் கூட சிறுக கிடைச்சதான் பெருக வரும். 1லேருந்து ஆரம்பிக்கும். 100 ரூபா கொடுத்து ஒருத்த வாங்கினா சே 100 ரூபா தானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. 100 ரூபாயில இருந்து என்ன ஆரம்பிப்போம், என்ன நான் சொல்கிறது அப்படித்தான் நினச்சிக்கிடுவேன். அப்படித்தான் நினச்சிக்கிட்டு வடக்கடையில் பெரிய முதலீடு போட்டு பெரிய லாபம் கிடைக்காட்டாலும் 200 ரூபா எனக்கு அந்த வடக்கடையில் கிடச்சிட்டா சாயந்தரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டு வேலையில் பூரா முடிச்சுட்டு பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு அப்படியே கடையை போடுறேன். 200 ரூபா அடைச்சுன்னு வச்சுங்க. அந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த 200 ரூபாய்க்கு ரைஸ் மில்லுக்கு காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஒரு பொண்ணு காலையில் 9 மணிக்கு போயிட்டு மாலையில் 6 மணிக்கு அந்த 200 ரூபாய்க்கு வேலை பார்த்து வீடு திரும்புகிறாங்க. அவங்க எந்த முதலீடு போடாமல் சம்பளத்தை மட்டும் உழைப்பை போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வராங்க. நான் ஒரு முதலீடை போட்டுட்டு அந்த முதலை எடுத்து அதில் ஒரு 200 ரூபா எனக்கு லாபம் கிடச்சுன்னா அந்த 200 ரூபா என் சம்பள காசு. அவ்வளவுதான். இவ்வளோ தாத்தே வியாபாரம். ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடைக்காட்டாலும் இதைத்தான் கனெக்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 200 ரூபா அடைச்சா கூட அது ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி நினச்சிட்டேன் போய் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு கிடைக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்கள். அந்த
சாதாரண நாளில் பார்க்குற வியாபாரத்தை ஒரு நாளைக்கு எடுத்து போடுறேன் எனக்கு. அன்னைக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் நம்பிடுது. சண்டே அன்னைக்கு அம்மா இருக்கும், அதனால அம்மாட்ட கொடுத்து பிடிக்க சொல்லுவேன். வேற யாரும் ரோட்டில் உறவுலாம் பிடிக்க சொல்லி நீ போட்டா பிடிங்கன்னு சொன்னால் அது நல்லா தெரியாதுலத்தே. அதனால தான். அதுவும் போக அந்த டயத்தில் ரொம்ப வியாபாரம் இருக்காது, சும்மா தான் உட்காந்துட்டு கிடப்பேன். யாரோ ஒருத்தர் போகிறவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு வாங்குவாங்க, யாரோ ஒருத்தர் நிற்கிறவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு வாங்குவாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வந்துச்சுன்னா ஒரு 2-3 கடை வாங்கும். அப்படி சரிப்பட்டு அப்படி வியாபாரம் ஓடும். அதனால ரொம்ப வந்து அங்கே வந்து சும்மா அதை உட்காந்து கிடப்பேன். வியாபாரம் ரொம்ப இருக்காது, கம்மியான வியாபாரமாக தான் இருக்குது மற்ற நாளில். அதே ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன். எனக்கு லைக் போடுங்க, கை பம்புங்க. ஆமாம், அம்பிடுத்த என்ன பேச முடியாது.